அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு முன்னாடி டிஎஸ்யூ பற்றி நான் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ அதே டிஎஸ்யூவில் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த டிப்ஸ் மூலமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி அதிகமாக மணி சம்பாதிக்கலாம். இது எப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். இல்லை கவனமாக இதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஷால்லா நீங்களும் ரொம்ப குயிக்காக உங்களால் காசு சம்பாதிக்க முடியும் இந்த டிஎஸ்யூவில். இன்ஷால்லா அதை எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் ஃபீடை பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் நார்மலாக போஸ்ட் வரக்கூடியது எல்லாமே இதில் தான் வரும். இதில் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே இதில் தான் போஸ்ட் போட்டால் உங்களுக்கு வியூ ஆகக்கூடியது இந்த நியூஸ் ஃபீல்டில் மட்டும்தான். ஸோ இந்த நியூஸ் ஃபீல்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டிஎஸ்யூன்னு கிளிக் பண்ணாலே போதும், ரீஃப்ரெஷ் ஆகும். அப்புறம் நீங்கள் நார்மலாக அங்கே ஒரு லைக் பண்ணுறீங்க. லைக் பண்ணால் நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு இப்போ போட்டிருக்க ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் நான் லைக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயே லைக் பண்ணுறேன். இங்கேயே நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு போஸ்ட்டில். இங்கே ஆல்ரெடி 2 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா இவங்க அந்தமாரி வந்திருக்கிறவங்கக்கிட்ட ஆட் ஃப்ரெண்டு இவங்க லைக் பண்ணவங்க ஆல்ரெடி லைக் பண்ணவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நம்ம இல்லை ஆட் ஃப்ரெண்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அவங்களோட வாலை போய் பார்க்கணும். ஏன் அவங்களோட வாலை போய் பார்க்கணுன்னா அவங்க ஒரு 4000 5000 ஃப்ரெண்ட் 4500க்கு மேலே ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுக்கக்கூடாது. இங்கே வெறும் 2517 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ தாராளமாக ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த 4500க்கு மேலே இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். அதுமாரி நாம் லைக் பண்ணாலும் மற்றவங்க போஸ்ட்டை லைக் பண்ணாலும் நம்மளை ஃபாலோவும் பண்ணுவாங்க, நமக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மளை. ஸோ இவங்க அதிகமாக ஃபாலோவர்ஸை விரும்பக்கூடியவங்க. இவங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துட்டு நான் இவரை கேன்சல் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் ஆட் பண்ணாலும் தான் பண்ணுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி லைக் பண்ண இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே 4-5 பேர் லைக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆளுக்கெல்லாம் ரெக்வஸ்ட்டு கொடுக்க முடியாது. அவங்க பிளாக்கில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ட்ரை பண்ணுவோம். இங்கே நம்ம அதிகமான லைக் வரல. ஸோ நீங்கள் எந்த டயத்தில் வாரீங்களோ அந்த டயத்துக்கு மட்டும் லைக் பண்ணி இந்த மாதிரி லைக் பண்ணவங்களோட லிஸ்ட்டை எடுத்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுங்க. இப்படியே கொடுத்துட்டு அவங்களோட வாலை போய் செக் பண்ணுங்கள். இவங்க 300 ஃப்ரெண்டு தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க நம்ம போஸ்ட் அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் 4000 ஃப்ரெண்டு 5000 ஃப்ரெண்டுனா அவங்க நம்ம போஸ்ட்டை லைக் பண்ணால் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வியூ ஆகும். இந்த 4000 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் உள்ளவங்களும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க இந்தந்த டைமில் இருக்கிறவங்க இவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணலைன்னா ஒரு 50 ரெக்வஸ்ட்டு மொத்தத்தில் டிஎஸ்சியை பொறுத்தவரையில் 50 ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், 7 ஷேர் பண்ணலாம், 20-30 போஸ்ட்டு போடலாம், 1000 லைக் பண்ணலாம். இவ்வளோ தான் லிமிட்டு. இதுக்கு மேலே நம்மளால் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே இதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் 50 ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை எப்படி கொடுக்கணுன்னா நம்மளை அக்செப்ட் பண்ணுறாங்களா பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதே ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா இப்போ இன்னும் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்காங்க. இப்போ 50 எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. 50 ரெக்வஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இவங்க அக்செப்ட் பண்ணலை. நான் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாப்பில் இவர். அதனால் அடுத்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு நம்ம இப்போ கொடுக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணால் நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நான் இது வரைக்கும் இவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணலை. ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணலைன்னா கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். நம்ம போஸ்ட்டை லைக் பண்ணால் கூட நமக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும், ஃபாலோவர்ஸ் வரும். நீங்கள் தாராளமாக எல்லா போஸ்ட்டையும் லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் அடுத்து வந்துடுறதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடில் வியூ ஆட் இருக்கும். இந்த ஆடை நீங்கள் அப்பப்போ அதாவது நான் ஆட் பிளாக்கரை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். சப்போஸ் நிறைய பேர் ஆட் பிளாக்கர் கூட யூஸ் பண்ணலாம். அந்த ஆட் பிளாக்கரை மட்டும் இந்த சைட்டுக்கு மட்டும் டிஎஸ்யூக்கு மட்டும் டிசபிள் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட் பிளாக்கர் வியூ ஆகிறது கூட உங்களுக்கு காசு உண்டு. சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணால் காசு உண்டா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த சைடு வியூவில் பார்க்குறது கூட நமக்கு காசு உண்டு. நம்ம இந்த ரீஃப்ரெஷ் பண்ணால் அடுத்தடுத்து விளம்பரம் வரும், அடுத்தடுத்து ஆடு வரும். அதை பார்த்துக்கிட்டால் நமக்கு காசு தான்.
இப்போ மேட்ரு என்னன்னா, நீங்கள் வந்து அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணணும். நீங்கள் அதிகப்படியான வியூவரை கொண்டு வரணும். உங்களோட போஸ்ட்டை பார்க்குறவங்க மாதிரி வரும். உங்கள் போஸ்ட்டை நிறைய பேர் பார்க்குற மாதிரி வரணும். அதுக்கடுத்து வந்து இது நோட்டிஃபிகேஷன் சென்டர். இது நார்மலாக ஃபேஸ்புக் மாதிரி. இது வரைக்கும் நமக்கு அக்செப்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்டு, நம்ம போஸ்ட்டை லைக் பண்ணது, நம்ம கமெண்ட்டை லைக் பண்ணது, இது எல்லாமே இதில் வந்துடுவாங்க. இதே இதில் இந்த இருக்கலாம், இது புது ஆடு கூட மாறும் நான் சொன்ன மாதிரி. ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டுங்க. அதில் நோட்டிஃபிகேஷன்லேயே சைடில் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு யார் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டு பெண்டிங்கில் இருக்குங்கிறத காட்டும். நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியலை. ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. இந்த 3 அப்படி தான் இருக்குது. இஸ்லாம். அதுக்கடுத்து என்னென்னா மெசேஜ் செட்டிங்ஸ் இல்லை, மெசேஜ் தான். இதில் வந்து நம்ம யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கோம் எல்லா லிஸ்ட்டும் இதில் பார்த்துக்கலாம். நார்மலாக மெசேஜும் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும். ஸோ அடுத்து வந்து பேங்க். இதில் தான் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு எல்லாமே இதில் வரும். இப்போ இதில் எப்படி கணக்குன்னா, நாம் 24 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளோ வியூவர்ஸ் நம்மளை பார்த்துருக்காங்க, எவ்வளோ லைக் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஷேர் போயிருக்கு, இது எல்லாத்தையும் பொறுத்து காசு கூடிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 28ஆந்தேதி வந்தேன். எனக்கு 29 இருந்தால் அந்த டேட் காட்டுது. ஆனால் நான் 28 வந்தேன். 28 வந்து எனக்கு ஒன்றுமே வரல. அடுத்து 29 கொஞ்சம் ஆள் சேர்ந்தாங்க, பழக்க வழக்கம். அப்புறம் 23 வந்து ஃபஸ்ட்டு தடவை எனக்கு 3 சென்ட்டு அப்படியே கூடி அது குறையவும் செய்யும் தெரியும்னா. அதனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் கடைசியில் கூடி எனக்கு இப்போ 34 சென்ட்டு ஒரு நாளைக்கு இப்போ வரக்கூடிய இன்கம். இப்போ லாஸ்ட்டாக வந்த இன்கம் 34 சென்ட்டு. இப்போ ஏன் இது டவுனில் இருக்குன்னா, அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ லைக் வாங்கியிருக்கோம், ஷேர் வாங்கியிருக்கோம், இது எல்லாத்தையும் பொறுத்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக மார்னிங் 3 மணிக்கு அது வந்து கீழே டவுன் ஆயிரும். இந்த மணி ஏர்ன் பண்ணது எல்லாமே டவுன் ஆகிட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு அது எவ்வளோ நம்ம சம்பாதிச்சோம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு அது கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்கிறத 10:30 மணிக்கு, அதாவது இங்கே சவுதி டைம், என்னோடய சவுதி டைமில் உள்ள டைமிங் 10:30க்கு அது லிஸ்ட்டு சொல்லிடும். காசு இவ்வளோ, இன்றைக்கி நீங்கள் நேற்று இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே லிஸ்ட்டு வந்துடும். இது எஸ்டர்டே சம்பாதிச்சது, இது இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லி வந்துடும். இதில் வந்து நம்ம அதுக்கடுத்து நம்மளோட டெய்லி ரொட்டேஷனை பார்க்கலாம். இதில் வந்து 29ஆந்தேதி 0ன்னு காட்டியிருக்கு. 30ஆந்தேதி 3 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 34 வரைக்கும், நேற்று டேட் வரைக்கும் 11ஆந்தேதி வரைக்கும், இன்றைக்கி 12, அது வரைக்கும் நமக்கு உண்டான டோட்டல் அமௌண்ட் லிஸ்ட்டையும் காட்டியிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து அனலைட்டிக்ஸ். இந்த அனலைட்டிக்ஸுங்கிறது வந்து நம்மளை எத்தனை வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க, நமக்கு எத்தனை ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இருக்காங்க, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம போஸ்ட்டை பார்த்துருக்காங்க, டோட்டல் அனலைஸும். இது வரைக்கும் எத்தனை லைக் வாங்கியிருக்கோம், இது வரைக்கும் எத்தனை கமெண்ட் வாங்கியிருக்கோம், இதுதான் வந்து இதை லிஸ்ட்டு பண்ணி தெளிவாக பிரித்து கொடுக்கும். இப்போ 28ஆந்தேதி 5 வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 29ஆந்தேதி 1113, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி போய் கடைசி லாஸ்ட்டுக்கு 6000 ஒரு நாளைக்கு இப்போ பார்க்கக்கூடியது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் ஆள் சேர அவங்க என்னோடய போஸ்ட்டை லைக் பண்ணாலோ இல்லை கமெண்ட் பண்ணாலோ அவங்களும் வந்து அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களோட லிஸ்ட்டுக்கு போகும், அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கு போகும், அவங்களும் வைப்பாங்க. அவங்க ஷேர் பண்ண வைக்கிறது பார்க்குறது எல்லாமே பொறுத்து நமக்கு இங்கே வந்து வியூவர்ஸ் அதிகமாக கூடும். இது வந்து இன்றைக்கு உண்டான லிஸ்ட்டு வியூவர்ஸு. இது வந்து டேட்டு வாரியாக பிரிக்கும். இது வந்து 11ஆந்தேதி போட்ட போஸ்ட்டு. நேற்று நைட்லேருந்து 11 போட்டு இன்றைக்கி 12 வரைக்கும் வந்துருச்சு. 12 இப்படியே தான் டெய்லி உங்களுக்கு வந்து வியூவர்ஸும் கூடும். இதில் வந்து வியூவர்ஸு, இது வந்து லைக்ஸு, இது வந்து கமெண்டு. இப்படியே உங்களுக்கு டெய்லி கூட உங்களுக்கு அமௌண்ட்டும் கூடும். இதில் வந்து லைக்கோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். 28ஆந்தேதி வெறும் 3 லைக்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 11ஆந்தேதிகள் வந்து 1238 லைக் வரைக்கும் வாங்கியிருக்கு.
இது இன்றைக்கு உண்டான நேற்றுக்கு உண்டான 11ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஸ்டேட்டஸ் லிஸ்ட்டு. அதில் வந்து 12 to 11 ஒரு நாள் லைக் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்குது. அதுக்கடுத்து கமெண்ட்ஸ் அதே நிலைமை தான். 119 கமெண்ட் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். இதுதான் மேட்ரு. அதுக்கடுத்து இப்போ என்னென்னா ஃபேமிலி ட்ரீங்கிறது வந்து நாம் ஒரு குடும்பம் மாதிரி. அந்த குடும்பத்தில் வந்து நமக்கு வந்து எனக்கு அடுத்து இதில் என்னோடய லிஸ்ட்டில் என்னோடய லிங்க் மூலமாக இணையக்கூடியவங்களை வந்து எனக்கு சில்ட்ரன்ஸ்னு சொல்லி அது சொல்கிறது. அது சில்ட்ரன்ஸுனால என்ன யூஸஸ்னால், சில்ட்ரன்ஸ்னால் கொஞ்சம் அவங்களோட வியூவர்ஸு, அவங்களோட ஃபாலோவர்ஸு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸு இதிலேருந்து கொஞ்சம் ஒரு நான் சேர்த்து விட்றேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதுக்குண்டான அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கீழே ஆள் சேர்க்கலாம், எத்தனை வேறுனாலும் நீங்களும் சேர்க்கலாம். உங்களுக்கு கீழே எத்தனை சில்ட்ரன்ஸ்னால் 2 சில்ட்ரன்ஸு. இதை வந்து நெட்ஒர்க்ஸாக பிரியும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் வருவாங்க, அதுக்கடுத்து அவங்களுக்கு கீழே நெட்ஒர்க்ஸாக வருவாங்க. இப்படியே வந்து நமக்கு மொத்தம் 282 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 100-150 நெட்ஒர்க்ஸ் இருக்கும், 120 நெட்ஒர்க்ஸ் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதிகமாக சேர்க்க நமக்கு நல்லது. அதுக்கடுத்து டிஸ்கவர் யூசர்ஸ், இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலை. டிஸ்கவர் யூசர்ஸ் இவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறது, அது இவங்க பிரபலியமானவங்க இதில் உள்ளவங்களில் பொறுத்தவரையில். ஸோ அது வேணாம். அதுக்கடுத்து நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலை, அது ஃபேக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டிஎஸ்யூ, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் சில பேருக்கு இது தெரியலை, போஸ்ட் நம்மளோட லிங்க்கை எப்படி காப்பி பண்ணுறது, மற்றவங்களை எப்படி இன்வைட் பண்ணுறதுங்கிறது தெரியலை. அதுக்கு இது ஒரு டிப்ஸு. இப்போ இன்வைட் பண்ணுறதுக்கு இதில் என்ன வேணும்னா இன்வைட் பீப்புள் ட்ரீஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை காப்பி பண்ணி, அதேமாதிரி லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளும் சொல்லலாம். அதுபோக ஃபேஸ்புக்கில் இந்த லிங்க்கை அப்படியே ஷேர் பண்ணலாம். அதுமாதிரி கூகுள் +1 ட்விட்டரு எதுலனாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், டிஎஸ்யூவில் சேர்ந்தவங்களுக்கு இது வந்து அதிகமாக தெரியாது. ஆனால் இன்ஷால்லா என்னால் எதுவும் முடிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் சொல்லாமல் தனக்கு தானே சம்பாதிச்சு வாழணும்னு நினைப்பாங்க. இன்ஷால்லா நான் அப்படி இல்லை, வெளிப்படையாக நிறைய விஷயங்களை சொல்லி நீங்களும் உங்களுக்கு ஆள் சேருங்க. இன்ஷால்லா நமக்கு கிளையும் கொஞ்சம் வாங்க. இன்ஷால்லா துவா செய்யுங்க, இது மூலமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் யாரோ தனியாக போய் சேர்ந்து தனியாக இது பண்ணுறதை விட யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று சேருங்க. இன்ஷால்லா நம்ம ஒன்றா சேர்ந்து ஒன்றாவே பயணிப்போம். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்ஷால்லா துவா செய்யுங்க. அல்லாஹ் கரீம்.